அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு 1 தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கோட்டைகளும் அரண்மனைகளும். படிப்பேன் எழுதுவேன். அதாவது நம்ம பாட புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் 110 ஒரு பேராகிராஃப் இருக்கும். வேலூர் கோட்டைன்னு போட்டிருக்கோம். அதை லேர்ன் பண்ணி தான் நம்ம இது எழுத போகிறோம். விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை வேலூர் கோட்டை. வேலூர் கோட்டை மீது படையெடுப்பவர்கள் அகலமான மற்றும் ஆழமான அகலியை கண்டு அஞ்சினர். வேலூர் கோட்டை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானின் குடும்பத்தினரை சிறை வைத்தனர். வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1806. அடுத்தது நண்பர்கள் செல்லும் கோட்டையை கண்டுபிடித்து எழுதுக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட பாதையில் பிரயாணம் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்டைக்கு போகிறாங்க. அந்த வழியை நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குணா எங்கே போகிறாங்கன்னா செஞ்சிக்கோட்டை. எந்த கோட்டைக்கு விமல் போனாங்கன்னா திண்டுக்கல் கோட்டை. ராணி சென்ற கோட்டை பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி கோட்டை. கலா சென்ற கோட்டை வேலூர் கோட்டை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை, 2வது செஞ்சிக்கோட்டை, 3வது தரங்கம்பாடி கோட்டை, 4வது வேலூர் கோட்டை. அடுத்தது படத்தையும் சிறப்பையும் பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனரக பீரங்கிகளை தாங்கும் கோட்டை. 2வது 3 மலை குன்றுகளின் மேலே கட்டப்பட்டுள்ள கோட்டை. 3வது பார்த்தீங்கன்னா இராணுவ கோட்டை. 4வது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள கோட்டை. அடுத்தது படத்தை பார்த்து விடையளிக்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது என்னது? வேலூர் கோட்டை. ஊர் வேலூர், கோட்டையின் பெயர் வேலூர் கோட்டை. சிறப்பு அம்சங்கள் 2 இருக்குது. இதை என்றாவது நீங்கள் 1 எழுதினா கூட போதுமானது தான். இக்கோட்டை ஆழமான மற்றும் அகலமான அகலியால் சூழப்பட்டுள்ளது. இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்தது படிப்பேன் எழுதுவேன். இது நம்மளோட பாடப்புத்தகத்தில் சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் 116ஆம் பக்கம் உள்ள திருமலை நாயக்கர் அரண்மனை அப்படிங்கிற பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணணும். மதுரை மாநகரில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அரண்மனையின் பெயர் என்ன? திருமலை நாயக்கர் அரண்மனை. திருமலை நாயக்கர் அரண்மனை யாரால் கட்டப்பட்டது? நாயக்கர் அரசால். திருமலை நாயக்கர் அரண்மனை டேஸ் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. தொல்பொருள். திருமலை நாயக்கர் அரண்மனையின் சிறப்பம்சம் என்னது? மாபெரும் தூண்கள். திருமலை நாயக்கர் அரண்மனையில் உள்ள முக்கிய இடங்களை எழுதுக. முற்றம், நடன மண்டபம். அடுத்தது அரண்மனைகளுடன் தொடர்புடைய ஆட்சியாளர்களின் பெயர்களை பொறுத்துக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் 2வது உள்ளது, தஞ்சாவூர் நாயக்கர் 3வது உள்ளது, திருவாங்கூர் ஆட்சியாளர் முதல்ல உள்ளது. அடுத்தது கோட்டைகள். அதாவது கோட்டைகளும் அரண்மனைகளும் கொடுத்துருக்காங்க. சரியானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் போடணும், தப்பாக இருந்தால் தவறு போடணும். இப்போ இங்கே பாருங்கள், திருமலை நாயக்கர் அரண்மனை கேரள கட்டடக்கலை தவறு, மதுரை மாநிலத்தில் அமைந்துள்ளது சரி, மாபெரும் தூண்கள் சரி. செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சரி, டேனிஷ் கோட்டை தவறு, ஆனைக்குளம் சரி. அடுத்தது நானே செய்வேன். கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டுள்ள கோட்டை திண்டுக்கல் கோட்டை. பிரகாஷ் விடுமுறை நாளில் மதுரை நகரில் உள்ள அரண்மனைக்கு தாத்தா பாட்டியுடன் சென்றான். அங்கு மாபெரும் தூண்களின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்து கொண்டான். அவன் சென்று வந்த அரண்மனையின் பெயர் திருமலை நாயக்கர் அரண்மனை. வாணி புகைப்பட கண்காட்சிக்கு சென்று பல்வேறு கோட்டைகளின் படங்களை பார்வையிட்டாள். ஒரு கோட்டையின் புகைப்படத்தில் திருமண மண்டபம், கோவில்கள், ஆனைக்குளம் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் ஆகியவற்றை ஆர்வத்துடன் பார்த்தாள். அவள் பார்த்து ரசித்த கோட்டை எதுவாக இருக்கும்? செஞ்சிக்கோட்டை. கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படும் அரண்மனை பத்மநாதபுரம் அரண்மனை. திண்டுக்கல் கோட்டையை பராமரிக்கும் நிறுவனம் எது? இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம். அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயுத எழுத்து போல் அமைந்துள்ள கோட்டையின் பெயர் செஞ்சிக்கோட்டை. சிப்பாய் கழகம் எந்த கோட்டையில் நடைபெற்றது? வேலூர் கோட்டை. புனித சார்ஜ் கோட்டையின் சுவர்கள் எதனால் கட்டப்பட்டன? மண். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கோட்டையின் பெயர் தரங்கம்பாடி கோட்டை. சர் பிரான்சிஸ் டே அவர்களால் கட்டப்பட்ட கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.